அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன், குரோதி ஆண்டு தமிழ் வருட பலன், நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன்கள் காண்போம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக இனிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருஷம் தொழில் ஜீவனம் நன்றாக இருக்கும். நல்ல தனவரவு பெற்று மகத்தான வெற்றிகள் பெற்று சந்தோஷத்துடன் இன்புற்று வாழ்வீர்கள். அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் குறையும். குருபலன் வருகிறது. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் கேட்டது கிடைக்கும். எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த வருடம் கிடைக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கோச்சார பலன்கள் காண்போம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை 13/4/2024 இரவு 8:14 விருச்சிக லக்கணத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் குரோதி வருடம் பிறக்கிறது. குரோதி வருட கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது கும்பராசியில் சனி செவ்வாய், மீனராசியில் சுக்கிரன் புதன் ராகு, மேசராசியில் சூரியன் குரு, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் சந்திரபகவான் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் கேது. குரோதி ஆண்டு 9 நவரக கோச்சார நிலை. 9 நவரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன், தமிழ் வருட பலன், நட்சத்திர ஆதாய கந்தாய பலன் இந்த பதிவில் பலன்கள் காண்போம். விருச்சிக ராசியின் அதிபதி இந்த வருடம் 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இந்த குரோதி ஆண்டு நல்ல மழை பொழியும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் 2 கால் பிரயாணி கோழி பண்ண போடலாம். விவசாயத்தில் உபய வருமானமாக கோழி பண்ண போடலாம். அதற்கு இந்த வருடம் நல்லா சிறப்பாக இருக்கிறது. ஆட்டு பண்ண போடலாம், மாட்டு பண்ண போடலாம், டிராக்டரு வண்டி வாகனங்கள் வாங்கி விடலாம். விவசாயம் செழிக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது மாமன் மச்சான் தாய் மாமன்களிடம் இந்த வருடம் விரோதம் இல்லாமல் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் வீட்டிலே சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு வீட்டு மன நாச்சம் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு. நல்ல வீடு கட்டலாம். உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வருடம் நிலபுல சொத்து சேர்க்கை விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. 6ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலை தொழில் விஷயமாக அதிக உடல் உழைப்பு, உடல் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிக லக்கணத்திற்கு 5ஆவது வீட்டில் சுக்கிரன் புதன் ராகு. இந்த வருடம் அஷ்டமாதிபதி நீச்ச நிலையில் ராகுவுடன் சுக்கிரனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் ராகு கூட்டணி சேரும்போது உங்கள் பிள்ளைகளை அதட்டாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை பயமுறுத்தாதீர்கள். உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா விரையாதிபதியை 5ஆம் வீட்டில் கூட்டணி சேர்க்கிறார். பூரிய சொத்துக்கள் வழியில் அண்ணன் தம்பி பிரச்சனை, பங்காளி பிரச்சனை இல்லாமல் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த குரோதி வருடம் பார்த்து கொள்வது நல்லது. 5ஆம் வீட்டிலே இந்த வருடம் முழுவதும் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் வீட்டிலே சுக்கிரன் புதன் ராகு 3 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ
இந்த ஆண்டு சுபிட்சமாக நல்ல வேலை, நல்ல தொழிலில் உத்தியோக உயர்வு பெற்று பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரோதி வருடம் உண்டு. கணவன் வழியிலோ மனைவி வழியிலோ சொத்து சேர்க்கையும், ஆபரண சேர்க்கையும், வண்டி வாகன சேர்க்கையும் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. 5ஆம் வீட்டின் அதிபதி விருச்சிக லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டிலே சூரியன் குரு கூட்டணி. முதல் 18 நாட்கள் இந்த வருடத்தின் முதல் நாள் 5ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். சொத்துக்களால் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை அதட்டி அவர்களை பயமுறுத்தி அவர்களால் மன சங்கடங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். 5ஆம் வீட்டின் வழி உங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் குழப்பங்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாலை 5 மணிக்கு மேல் பெயர்ச்சாகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் இந்த ஆண்டு ஒரே நாளில் குரு பகவான் பெயர்ச்சாகிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பலன் வருகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த குரோதி வருடம் அனுபவிக்க போகிறீங்க. பாக்கியாதிபதி 8ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஆண்டு விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்திர திசை, சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் பாரி செய்யும்போது சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கும்போது மிக கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திர புத்தியும் சந்திர திசையும் நடக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும். விவசாயம், மண் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கக்கூடிய நிலை வரும். 11ஆவது வீட்டிலே கேது. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர கந்தாய பலன்கள் காண்போம். முதல் 5%, நடு 0%, கடை 1%, குரோதி ஆண்டு கந்தாய பலன் காட்டுகிறது. இந்த ஆண்டு கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தன வரவு உண்டு. பணம், நகை, ஆபரணம், பொருள் சேர்க்கை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சித்திரை முதல் ஆடி வரை 5%. முதல் கந்தாயம் மிக பலமாக இருக்கும்போது குரு பெயர்ச்சியான அன்று முதலே விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இளைஞர்கள், படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி வேலை கிடைக்கும். உடனே கை நிறையா பணம் சம்பாதிக்க போகிறீங்க. குரு பெயர்ச்சியான அன்று முதல் இருந்த ஆவணி முதல் கார்த்திகை வரை நடுகந்தாயம் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சூனியமாக வருகிறது. நடுகந்தாயம் 0 வருவதனால் பயத்தையும் தன விரயத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புண்டு. பயமில்லாமல் தைரியமாக கேட்டை நட்சத்திர அன்பர்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரை செயல்பட வேண்டும். குரோதி வருடம் பிற்பாதி கடை கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி வரை 1% இருக்கிறது. இந்த வருடத்தை பொறுத்தவரை பல வருடமாக தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். முதல் தரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தர திருமணமாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். அதனால் உங்களுக்கு இந்த குரோதி வருடம் வீடு கட்டுவதற்கான செலவோ, உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான செலவோ, உங்கள் திருமணத்திற்கான செலவோ, சுபகாரிய செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் இருக்கும். பெருசாக சேமிக்க முடியாது. சேமிப்பு இல்லை என்றாலும் உங்கள் எதிர்காலத்திற்காக உங்கள் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி குருபகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சாகிறார். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்திலும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதத்திலும்,
குரு பகவான் ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்வார். ஒரு 120 நாட்கள் வக்கரகதியில் பின்னோக்கி ரிஷபத்திலே சென்றுவிட்டு மீண்டும் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். ஓராண்டு ஒரே ராசியில் இருக்கும்போது வக்கரகதியில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு வரும். மற்றபடி குருபலன் ஒரே மாதிரி தான் இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கிறது. உங்கள் எண்ணம் பேச்சு சிந்தனை மேலோங்கும். நல்லதை பேசுவீங்க, நல்லதை சிந்திப்பீங்க. நல்லதை ஒரு மனிதன் பேசும்போது தான், நல்ல வார்த்தைகளை பேசும்போது தான் செல்வம் செல்வாக்கு வரும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சித்திரை 18ஆம் தேதி முதல் செல்வம் செல்வாக்கு உங்களை தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கண்ணு கருத்துமாக விரும்பி செய்ய வேண்டும். குரு பகவான் பணத்தை வாரி வழங்கப் போகிறார். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 11ஆவது இடமான லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. அங்கே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவரை உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல்பாடுகள் தடை தாமதம், லாபம் இல்லாமல் நஷ்டத்தில் போய்கொண்டிருந்தது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் லாபம் வரும். உங்களுடைய எண்ணம் சிந்தனை மேலோங்கும். உடனே வெற்றி மேல் வெற்றி விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. 11ஆவது வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது மூத்த உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு, பெற்றோர்களால் ஆதாயம் உண்டு. உங்களை விட உங்களுக்கு வயது பெரியவர்கள் அறிவுரை புத்திமதி சொல்கிறார்கள் என்றால் அதை கேட்டு அறிந்து புரிந்து கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 11ஆவது வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஞானம் இந்த வருடம் கிடைக்கும். குருபகானுடைய 9ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தம்பி தங்கைகளால் ஆதரவு உண்டு. தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்யலாம். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் கேட்டது கிடைக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது தைரியம் வீரியம் மேம்படும். நல்ல மாற்றங்களை சந்திப்பீங்க. வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு 3ஆம் வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது உங்கள் வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகிறது. முதல் மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடியவர்கள் சம்பளம் வாங்கிட்டு வந்து பெற்றோர்கள் கையில் கொடுங்க. நீங்களே செலவு பண்ணலாம், நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எண்ணாதீர்கள். ஏன்னா 7ஆம் வீட்டிலே குருபகான் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது உங்கள் கை ஓங்கி நிற்கும். உங்களிடம் பணம் பொருள் செல்வாக்கு வரும். உங்கள் பெற்றோர்களுக்கு குருபலன் இல்லை என்றால் அவர்களுக்கு வருமானம் குறையும். நீங்கள் முதல் மாத சம்பளம் வாங்கும்போது பெற்றோர்கள் கையில் கொடுங்க. பெற்றோர்களுக்கு உங்கள் சம்பளம் போகும்போது குடும்ப மகிழ்ச்சி மேலோங்கும். கலத்தரஸ்தானத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில் கூட்டாக முயற்சி செய்து கூட்டாக வியாபாரம், தொழில், வேலை, வர்த்தகம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்கள் செய்யலாம். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் இந்த வருடம் உங்களுக்கு அபரிவிதமான செல்வங்களை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு தொழில் ஒரு வேலை செய்யும்போது கூட்டு தொழில் அபரிவிதமாக லாபங்களை கொடுக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு மிக மிக அற்புதமான காலகட்டம் என்றே சொல்லலாம். 4ஆம் வீட்டிலே சனி அமர்ந்து 7ஆம் வீட்டிலே குரு அமர்ந்து 2 கிரகங்களும் விருச்சிக ராசியை பாரி செய்யும்போது தடை தாமதம் அகலம். நிறைய கோயிலுக்கு போய்ட்டு வரீங்க, இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். பெரியோர்களுடைய அறிவுரை புத்திமதியும் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அருமையாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு நல்வழியை குருபகான் காட்டுகிறார். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.